இந்த saree பற்றி நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க. நான் ஒரு 2-3 வீடியோஸில் இந்த saree வந்து கொடுத்துருந்தேன். இந்த saree குவாலிட்டி எப்படி இருக்குது, இது எங்கே வாங்குனீங்கக்கா, நிறைய கமெண்ட் வந்துச்சு. இதோட ரேட் சொல்லுங்கள் அப்படின்னு. கண்டிப்பாக இந்த சாரீக்கு வந்து ஒரு ஸ்டோரியே இருக்குது. உங்கள்கிட்ட தனியாக சொல்லலாம், ஒவ்வொருத்தங்களுக்கு கமெண்டில் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால தான் நான் இவ்வளோ நாள் சொல்லலை. ரொம்பவும் உங்களுக்கு டிலே பண்ணல. இப்போ ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி தான் அந்த வீடியோவே நான் போட்டிருந்தேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இதோட ரேட் நான் சொல்லியிருந்தேன். கரெக்டாக இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 2800 ரூபா. அதுக்கு ₹1 தான் கம்மி. குவாலிட்டி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நல்லா தான் இருக்குது. ஸ்பேஸ் சில்கில் வந்து அது என்னமோ சொல்கிறாங்களே, ரிப்ளிகா, ஒரிஜினல், ஃபேக் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாமே டீட்டெயில் தெரியலை. நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் அதெல்லாம் சொல்ல முடியும். ஆனால் இது ஸ்பேஸ் சில்க் தான், குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸ்டோனுமே பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஸ்டோன் இல்லை, பாசி வச்சு தைச்சிருக்காங்க. அந்த தெரியுதா உங்களுக்கு? க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். சீக்வன்ஸ், பாசி எல்லாமே வச்சு தைச்சிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. இதோட ஸ்டோரி வந்து பெரிய ஸ்டோரி ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இது எங்கே வாங்கினீங்கன்னு கேட்குறீங்க. இது வந்து ஒரு யூடியூப்பில் பார்த்தேன், அவங்க இன்ஸ்டாகிராமும் வச்சுருக்காங்க. அதில் தான் நான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த சாரீ வந்து நிறைய கடைகளில் நான் தேடினேன். நம்மளுக்கு வந்து இந்த யூடியூப் பார்த்து வாங்குறது இதெல்லாம் வந்து நம்பிக்கை இல்லாமல் நிறையா கடையில் போய் பார்த்தேன். இந்த மாதிரி சாரீ வந்து இல்லை. இது ஃபுல்லாமே நம்மளுக்கு இப்போ ஆன்லைனில் தானே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் இது இல்லை. சரி, ஓகே, இது எப்படி வாங்கலாம் அப்படிங்கும்போது தான் யூடியூப்பில் வந்து நான் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு வீடியோவில் பார்த்தேன். சாரீ வந்து பார்த்துட்டு சரி ஓகே புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ண சொன்னாங்க. ஃபஸ்ட்டு பே பண்ணணும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வரும், கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது அப்படின்னாங்க. சரின்ட்டு பே பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு ரெஸ்பான்ஸே எங்களுக்கு பண்ணலை. இப்போ கமெண்ட் பண்ணால் ரெஸ்பான்ஸ் இல்லை, அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அதை பார்க்க நம்மளுக்கு ப்ரெஷர் ஏறிக்கிட்டே இருந்துச்சு. காசு அனுப்பிட்டோம், ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. அது வரைக்கும் அவங்க பே பண்ணுங்கள், இந்த ஜிபேக்கு இதுக்கு பண்ணுங்கள் நம்பர் எல்லாம் அனுப்புனாங்க. பண்ணதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இது வந்து கரெக்டாக தீபாவளிக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் என் கையில் கிடச்சிச்சு. நான் அதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே அனுப்பிட்டேன். அது வர்ற வரைக்கும் எனக்கு காசு போச்சா அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. மேக்ஸிமம் வந்து நம்ம கேஷ் ஆன் டெலிவரி அப்படிங்கும்போது பெஸ்ட்டு. இந்த மாதிரி நம்மளுக்கு ஆன்லைனில் வாங்கும்போது நம்மளுக்கு அது எந்த அளவுக்கு நம்பிக்கைங்கிறது சொல்ல முடியாது. அதனால தான் உங்களுக்கு யார் என்னங்கிறது நான் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ், அது வேண்டாம். நீங்கள் வந்து உங்களுக்கு நம்பிக்கையாக யார் தெரியுதோ, நிறையா பேர் தான் இப்போ சேல்ஸ் பண்ணுறாங்களே, யாருன்னு தெரியுதோ அவங்கள பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. பரவ நான் சொல்லிவிட்டு அதில் ஏதாவது அவங்க ஃபேக்காக இருந்துட்டு, அதனால் இது தேவையில்லாத ரிஸ்க்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்னோட இந்த சாரியோட ஸ்டோரி. உங்களுக்கு கமெண்ட்டில் இவ்வளோ லென்த்தாக சொல்ல முடியாதுல்ல, அதுக்கு தான் ஒரு வீடியோவாக போட்டேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.